ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அழகான ஸ்வீட் ரெசிபி. ஒரு 2-3 பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பச்சரிசி மாவு. இது மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேங்காய் துருவல், பச்சரிசி மாவு, வெல்லம், உப்பு, ஏலக்காய், தண்ணி, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதில் ஆயிலே சேர்க்காமல் செய்கிற ஒரு ரெசிபி. ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் துருவலையும் நம்ம அரிசி மாவு எப்படி வறுத்தோமோ அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இதே வாணலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணி, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும். நல்ல பாகு பதம்லாம் கிடையாது. கொஞ்சமாக கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கிண்டணும். கட்டியாகாமல் கிண்டி இந்த வெல்லம் கொதிச்சிட்ருக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் சால்ட். நமக்கு ஸ்வீட்டில் எது செஞ்சாலும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்தோம்னா இந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம மிதமான சூட்டில் வறுத்த பச்சரிசி மாவு. அதையும் நம்ம இதில் போட்டு கைவிடாத நம்ம கிண்டணும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்து நம்ம கொஞ்சம் கிண்டணும். இது கிண்டும் பொழுது நல்லா கொதி விடும். ஸோ ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். இந்த மாதிரி கட்டியாக வந்த பிறகு கொஞ்சமாக நெய் விட்டு, இல்லை அதிகமாகவும் நெய் விடலாம். நெய் என்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக விட்டுருக்கேன். ஸோ நிறைய நெய் விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம எதில் எடுத்து வைக்கிறோமோ அதில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தேங்காயோட க்ரன்ச்னஸ் இஸ் வெரி ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.